இந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா, இப்போது பெரியவங்களுக்கு தான் செய்வினை செய்கிறாங்கன்றது இல்லை, குழந்தைங்களுக்கும் செய்கிறாங்கன்னு. நான் பார்த்த கேஸுமா இது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2.5 வயசு இருக்கும். 2.5 வயசு இருக்கும். பிராமணத்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தை. அவர் அவங்க அப்பாவும் தாத்தாலாம் வந்து கோயிலில் புரோகிதராக வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு இருக்கிற விஷயம் என்னென்னா, இது மாதிரிலாம் நம்பிக்கை இருந்தாலுமே என்னை விடவா, நானே கோயிலில் பூஜை பண்ணுறவன், நானே வீடு வீடாக போய் எல்லா வீட்லேயும் ஹோமம்லாம் நடத்தி கிரகப்பிரவேசம்லாம் செஞ்சு கொடுத்து வர்றவன், என்னை விடவும் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி யார் மேலேயும் அவநம்பிக்கை. ஆனால் இந்த குழந்தையோட பரிதவிப்பை பார்த்து அந்த குடும்பத்தில் வந்து ஏற்றுக்க முடியல. இந்த குழந்தை ஏதோ பாதிக்குதுன்னு தெரியுது, எங்கேயோ பார்த்து அழுது, நைட்லாம் வீக்னு கத்துது, சொல்லுது அம்மா அங்கே பாரு அங்கே பாருன்னு சொல்லுது, அங்கே என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லுது, அங்கே பொய்யா இருக்குன்னு சொல்லுது, இதெல்லாம் சொல்லுது குழந்தை, 2.5 வயசு குழந்தை. அதை பார்த்துட்டு இந்த அம்மாவாலையும் மாமியாராலையும் நாத்தனாராலையும் பொறுத்துக்க முடியல. அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் வராங்க, கணவனுக்கும் மாமனாருக்கும் தெரியாமல் வராங்க அவன் பார்க்குறதுக்கு. வந்த உடனே நான் பார்க்குறேன், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் தெளிவாக. ஏவி விட்டுருக்காங்க, நேரடியாகவே குழந்தைக்கு தான் செஞ்சுருக்காங்க, வேறு யாருக்கும் செய்யலை. நேரடியாகவே குழந்தைக்கு தான் செஞ்சுருக்காங்க. ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்னு தெரியாது, ஆனால் செஞ்சது நேரடியாக குழந்தைக்கு தான். கட்டு தான் உடைச்சாகணுன்றேன். நம்ம கொஞ்சம் யோசிக்கிறாங்க, யார் போய் குழந்தைக்கு செஞ்சிட போகிறாங்க. நாங்களும் அதை தான் யோசிக்கிறோம். 10 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், குழந்தைக்கு செஞ்சது நானே பார்த்ததில்லை. குழந்தைக்கு போய் யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன். ஆனால் குழந்தைக்கு செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த அம்மாவும் அந்த ஏதோ அப்நார்மல்னு தெரியுது, ஆனால் செஞ்சுருக்காங்கன்றத நம்ப விருப்பம் இல்லை. நம்பாமல் தகைத்து வேலை செய்யாது. இப்போ இங்கே வந்தால் ரொம்ப பேருக்கு நான் சொல்லிடுவேன், வீட்டுக்கு தாயத்தை வாங்கிட்டு போறியா? ஆமாம். யாருக்கு வாங்கிட்டு போகிற? பையனுக்கு. இது யாருக்கு? மருமகளுக்கு. அவங்க நம்புவாங்களா? தாயத்து கட்டுவாங்களா? கட்டுவாங்க. நான் சொன்னான், நீ சொன்னால் கட்டுறாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நம்புவாங்களா? நம்பி கட்டுவாங்களா? ஏதோ உனக்காக கட்டுறான்னு பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி தியாகி மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்பி தாயத்து மேலே கட்டுவாங்களா? கட்டினா மட்டும்தான் வேலை செய்யும். தாயத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் தாயத்து கட்டினா வேலை செய்யாது. அப்படின்னு தான் பல பேருக்கு, நீங்கள் வந்தவங்கள பல பேருக்கு நான் அதை சொல்லியிருப்பேன். தான் அவர் திவாகருக்கு கேட்டேனே கடைசியாக, உன் பையன் தாயத்து கட்டுவாரா? கேட்டனா இல்லையாப்பா? கேட்டேன், பையன் தாயத்து கட்டுவாரா இல்லையா, வீட்டில் கட்டுவாங்களா இல்லையா, கேட்டு தான் கொடுத்தேன். அந்த மாதிரி கேட்டு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி அவங்க வந்து உக்காந்துருக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது எனக்கு தாயத்துக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. கொடுத்தாலும் நடக்காதுன்னு தெரியும். இல்லைம்மா, நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, ஆனால் குழந்தை பாவம் பாதிக்குது, செய்வினம் பாதிப்பில் இருக்குது, குழந்தைக்கு எப்படியாவது நல்லா பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, நீங்கள் ஒரு ஆளை பண்ணுங்க, இங்கே 3 எலுமிச்சை பழம் வைக்கிறேன் சரியா, 3லேயும் நீங்களே ஏதோ ஒரு நம்பர் எழுதிருங்க. இதில் 4, இதில் 5, அதில் 6, ஏதோ ஒரு நம்பர் மார்க்கரில் எழுதிருங்க. 3 என்கிட்ட கொடுங்க, நான் மந்திரிச்சு கொடுக்குறேன். இந்த 3ல் குழந்தை எது எடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. குழந்தை எது எடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர், இதை குழந்தை எடுத்தால் நான் நம்புகிறேன், இல்லை நான் நம்புறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்றேன். அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அது எடுப்பாங்கன்னு இங்கே வந்து போனவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து போயிருக்கீங்கல்ல அவங்களுக்கு தெரியும். நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் இங்கே வரும், அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே வரும், உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. கொடுத்தாங்க, நான் மந்திரிச்சிட்டேன், பழத்தை 3 பழத்தையும் முன்னாடி வச்சுட்டேன், அந்த குழந்தை எடுக்க சொல்லிட்டேன். அந்த குழந்தை 2 எடுத்துருச்சு, 2 பழம் எடுத்துச்சு கையில். 2 பழம் எடுத்த அப்புறம் ஒன்றும் யோசிக்க தோணலை. கொடுப்பாங்கன்னு வாங்கினேன். யார் என்ன யோசிக்க சொல்லுங்கண்ணே, இந்த நம்பரை இந்தம்மா சொல்லுது, நான் இதை யோசிச்சேன், இந்த அம்மா சொல்லுது, நான் இந்த நம்பரை யோசிச்சேன். அப்போ குழந்தை கரெக்டாக தான் எடுத்துருக்கு, புரியுதா? ஆனால் கரெக்டாக விட்டுருக்குது. 2 பேரும் நினைக்காதத குழந்தை விட்டுருக்கு, தொடலை. ஆனால் குழந்தைக்கு பக்கத்தில் இருந்தது அதுதான். பக்கத்தில் அதை விட்டுட்டு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் உருண்டு போன எலுமிச்சை பழத்தை தேடி போய் குழந்தை எடுக்குது. அதுக்கப்புறம் நம்புகிறாங்க, நம்பிட்டு கட்டுறாங்க, தாயத்து கட்டுறாங்க. தாயத்து கட்டி ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் வராங்க. வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா, அந்த அந்த சமூகத்துக்கு அந்த இது உண்டு, கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃபாக, அவங்க தான் எல்லான்ற மாதிரி தான் இருப்பாங்க. அந்த சமூகத்துக்கே உண்டானது அது. 7 நாள் கழித்து வராங்க. 7 நாள் கழித்து வந்து
வந்தோடனே குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்கிச்சு என்கிட்ட. இப்போ தான் முழுசாக நம்பியிருக்கலாமா, பழத்தை கூட நீ நம்பலை அப்படின்னேன். சிரிச்சிச்சு. கொஞ்சமாக நம்பிக்கை வையம்மா மனுஷன் மேலே அப்படின்னேன். இல்லை வீடு வீடுக்கும் போய் கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க, தோஷம்லாம் கழிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம், அதில் கிடைக்காது இதில் கடிச்சிட்டு போதான்னு நினச்சேன். சரி இப்போ எதுக்கு வந்த சொல்லு, நீ பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை குழந்தை வந்து இப்போ நான் கேட்டேன் மேலே புய்யா தெரியுதா பாருன்னு, இல்லை ஓடி போச்சு. இல்லை எவ்வளோ டைம் கேட்டாலுமே சொல்லுதான் அந்த குழந்தை என்னன்னு ஓடி போச்சுன்னு. இப்போ ஒரு ஆளை பண்ணு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக நீ இது செஞ்சு தான் ஆகணும். அந்த தாயத்தை கழட்டிடு. இன்றைக்கி ஒரு நைட் தாயத்து இல்லாமல் குழந்தைய தூங்க வை. அப்போ என்ன தெரியும், இன்னும் அந்த வீட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் கேட்குறேன் நான். என்ன அதே மாதிரி தாயத்தை கழட்டி நைட் தூங்க வைக்கிறாங்க. திருப்பி அதே நேரம் குழந்தை வருது, திருப்பி சொல்லுது புய்யா அங்கே இருக்குது, என்னை பார்க்குது, கடிக்க வருது அப்படியே அந்த குழந்தை சொல்லுது. அடுத்த நாள் வந்து சொன்னாங்க வீட்டுக்கும் செய்யணுமா, குழந்தைக்கு மட்டும் செஞ்சால் ஆகாது. குழந்தைய பார்த்து அது ஓடி போச்சு எங்கேயோ இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்குது. ஒரு வேளை குழந்தைக்கு கண்ணு மறைச்சிருச்சு, குழந்தைக்கு பயம் இல்லை, ஆனால் வீட்டில் அது இருக்குது, வீட்டுக்கு தான் செஞ்சாகணும். வீட்டுக்கு செய்யணும்னா எல்லோரும் தான் வந்தாகணும். உன் தலையாளுக்கு நல்லா இருந்தால் எல்லோரும் வாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். அவன் குடும்பமே வந்து உட்காந்து பூஜை பண்ணிட்டு போச்சு. இல்லை அப்போது அதுலேருந்து என்ன தெரிய வருது உங்களுக்கு, குழந்தைங்களுக்கு என்ன பாடம் படிங்கிறது, பெரியவர்கள் தான் செய்வாருன்னு செய்க. இந்த வார்த்தை நான் எழுதுனதுக்கே இந்த கதை தான் காரணம். இது நான் எழுதுனதுக்கே இந்த கதை தான். புக்ஸ் நாங்கள் எப்படி எழுதுவோம் தெரியுமா, இந்த புக்கெல்லாம் எப்படி எழுதுவோம் தெரியுமா, 8 பேர் 10 பேர் சேர்ந்துக்குவோம். ஃபஸ்ட்டு நான் எழுதி முடிச்சிருவேன், அதை வந்து அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் அதை படிப்பார், அவருடைய கரெக்ஷனில் அவர் மாற்றி கொடுப்பார். திருப்பி 2வது ஒருத்தர் படிப்பார், அவருடைய கரெக்ஷனில் அதை மாற்றி கொடுப்பார். 10 பேர் கரெக்ஷன் மாற்ற அப்புறம் பண்ணது தான் டைப்பிங் கொடுக்குறது. டைப்பிங் கொடுத்த அப்புறம் டைப்பிங்கார ஒரு டப்பை பண்ணி கொடுப்பான் தெரியுமா. அந்த மாதிரி அர்ஜென்ட்டில் போட்ட புத்தகம் டைப்பிங் மிஸ்டேக் அதிகமாக இருக்கும் அதில், புரியுதா. எழுத்து பிழை இருக்கும், வார்த்தை பிழை இருக்காது, எழுத்து பிழை இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து அவன் அந்த 10 பேருக்கு இந்த கதை தெரியும். இந்த புக்கு எழுதுகிறப்போ அவ்வளோதான், உங்கள் கிளாஸ் தான் லாஸ்ட், இது புக்கு முடிஞ்சிச்சு. அந்த 10 பேருக்கு எழுதும் போதும் அந்த 10 பேருக்கும் அந்த குழந்தை வந்து போனது தெரியும். அவ்வளோ பேர் அதை ஃபீல் பண்ணாங்க, 2.5 வயசு குழந்தைக்கு பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு. இதான் விஷயம். சொல்லுங்கப்பா அடுத்து.